அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான சேமியா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வாழை இலை கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே சேமியா சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம உப்பு வந்து கரைச்சி தண்ணி வச்சுக்கணும். அதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேமியாவில் படுற மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து வச்சுட்டு மூடி போட்டு விட்டுலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்து கிடைக்கட்டும் ஆவியில். நெக்ஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. சைட் பை பார்த்திங்கன்னா கேரட்டும் முந்திரியும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்புலாம் சேர்த்துட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்குனா காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, பெரியவங்களுக்குனா காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் இந்த சேமியாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரான சேமியா ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.